ஏப்பா குண்டாண்டி கேக்கு இவ்வளோ நாள் எங்கேயா இருந்த இன்னைக்கு களம் இறங்கி வச்சு செய்ன்னு செஞ்சுட்டேயா பஞ்சாப் கிங்ஸை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு குண்டாண்டி கேக்கு. என்ன மாதிரி ஒரு தரமான சம்பவம், அப்படி அவர் என்ன தான் பண்ணார்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குண்டாண்டி கேக்கு கிட்டத்தட்ட 4 மேட்சாக ஆடாமல் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் உள்ள களத்தில் இறங்கினார். இறங்கினாப்புலேருந்து அடியோ அடின்னு அடி பொழந்து எடுத்துட்டாப்புல. அதாவது டாப் ஆர்டரில் சூரியகுமார் யாதவும் ரியான் ரிக்கல்டன்னு அவருக்கு பார்ட்னராக கை கொடுக்கலனாலும் நான் தனியாக நின்று அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வச்ச செய்ன்னு செஞ்சுருக்கிறாப்புல. 28 பாலுக்கு 50 ரன்னு. என்ன ஒரு அடி. அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச்சு உள்ள களத்தில் இறங்கும்போது எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, சரி கொஞ்சம் பொறுமையாக ஆடுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினைப்பாங்க. பட் ஆனால் இவர் ஃபஸ்ட்டு பாலே தூக்கி 6 கடைசிருக்காருங்க. என்ன ஒரு பேட்டிங்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம், வேறு லெவலான சம்பவம் பண்ணியிருக்காரு. அதாவது குண்டாண்டிக்காக்கு 2019 2020 மும்பை இந்தியன்ஸ் கப்பு வாங்கிறதுக்கு ஒரு முழு முக்கிய காரணமாக இருந்தார் குண்டாண்டிக்காக்கு. அப்போவுமே ஆரஞ்சு கேப் ஹோல்டராக இருந்தாப்புல. பட் அந்த லிஸ்ட்டில் என்ன தான் வயசானாலும் ரியான் ரிக்கல்டனை மும்பை இந்தியன்ஸ் பேக் பண்ணாலும் பட் குண்டாண்டிக்காக்கு ஏன் ஆட வைக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்குறக்கு உறுதுணையாக இருந்திருக்காப்புல நம்ம குண்டாண்டிக்காக்கு. செமையான பர்ஃபார்மன்ஸு. இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸு. அந்த மாதிரி வச்சு செய்ன்னு செஞ்சுட்டாரு. பஞ்சாப் பவுலர்ஸுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹர்ஷ்தீப் சிங் மட்டும்தான் நல்லா போட்டார். பட் வைசாக், விஜய்குமார், மேர்கே ஜான்சன் இவங்க எல்லாமே அடி உதச்செறிஞ்சிட்டாப்புல. அதுலேயும் மெயினாக யுஸ்வேந்திர சகால் என்ன ஒரு அடி, பாறை வச்சுமே பார்க்கல. அதாவது யுஸ்வேந்திர சகாலை பாறை வச்சதுமே பார்க்காம வச்சு பொழந்தெடுத்துட்டாப்புல. அந்த மாதிரி ஒரு சம்பவம், என்ன மாதிரி ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் பாருங்கள், 28 பாலுக்கு 50 ரன்னு அடிக்கும்போது அவர் மனசுலேயே ஒன்று வந்திருக்கும், சரி என்னடா இவ்வளோ நாளாக ஆடல, நல்லா வேடிக்கை தான் பார்த்தோம். பட் இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ்க்காக ஏதோ ஒன்று நம்ம பண்ணியே கொடுக்கணும். பட் இவர் பிடித்த கிரவுண்டு வான்கடே ஸ்டேடியம். இவர் ஃபஸ்ட்டு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு டிபேட் பண்ணும்போது வான்கடே ஸ்டேடியத்தில் இந்தியா கூட தான் ஆடினார். அந்த சீரியஸ் 3 மேட்ச் கொண்ட ஓடிஐ சீரியஸு. அந்த 3 மேட்சுமே செஞ்சுரி போட்டாப்புல. தோனியே ஒன்றும் பண்ண முடியல. பட் இங்கே சும்மா விடுவாங்களா, வச்சு செய்ன்னு செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி செய்ன்னு செஞ்சுட்டப்புல. அதாவது மும்பை மாநகரம் குண்டாண்டிக்காக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மாநகரம். அது வான்கடே ஸ்டேடியத்தை பார்த்தாலே தலைவன் அடிப்பான். அந்த மாதிரி சம்பவம், வேற மாதிரி சம்பவம். 28 பாலுக்கு 50 ரன்னும் அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் பேக் பண்ணி அதை 100ஆக கன்வெர்ட் பண்ணார் வருங்க. 53 பாலுக்கு 101 ரன்னு. அதாவது இது நாள் வரைக்கும் 24 50 போட்டிருக்காரு. 100 3வது 100. என்ன மாதிரி ஒரு பேக்கப்புங்க, செம பேக்கப். அது கேப்டன் ஹார்திக் பாண்டியா இருக்கும்போதே சரியான பேக்கப்பு. அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டாப்புல. வேறு மாதிரி சம்பவம். இதுதாங்க குண்டாண்டிக்காக பொறுத்து மட்டும் வேணும் எப்போவுமே. ஏன்னா அந்த மாதிரி கம்பேக் கொடுப்பாப்புல மும்பை இந்தியன்ஸுக்கு. இதை விட என்ன வேணும், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சரியான கம்பேக் கொடுத்துட்டாப்புல. சான்ஸே இல்லை. சவுத் ஆப்ரிக்கன் பேட்ஸ்மேனு இவர் ரிட்டையர் ஆகிட்டு மறுபடியும் 1 or 2 இயர்ஸ் கழித்து மறுபடியும் பேக் ஆஃப் தி சவுத் ஆப்ரிக்கன் பேட்ஸ்மேனாக உருவெடுத்துருக்காப்புல. அங்கே பாருங்கள், ரோஹித் சர்மாவே எந்திரிச்சு நின்று கை தட்டுறாருன்னா வேறு லெவல் எஃபர்ட் இல்லை. அந்த மாதிரி எஃபர்ட்டு, வேறு மாதிரியான எஃபர்ட்டு. இதை தான் எதிர்பார்த்தேன் குண்டாண்டிக்காக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஹார்திக் பாண்டியா ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறமே 20 ஓவர் மனுஷன் ஆடி இருக்காருங்க. பால் ஃபஸ்ட்லேருந்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ண பால் ஃபஸ்ட்லேருந்து கடைசி 20 ஓவர் வரைக்கும் குண்டாண்டிக்காக்கு நின்று என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருங்க. இதை ஹார்திக் பாண்டியா யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பட் இவர் அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவங்கள் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. வேறு மாதிரியான ஒரு சம்பவம். குண்டாண்டிக்காக்கு
இதுக்கு மேலே ரியான் ரிக்கார்டனை உட்கார வச்சுட்டு குண்டன் டிகாக்கை பேக் பண்ணுவாங்க மும்பை மேனேஜ்மெண்ட்டு. என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு, வேறு லெவலான தரமான சம்பவம். குண்டன் டிகாக் இந்த மாதிரி அடிப்பாருன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.